அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள் எவ்வளவு சிறப்புமிக்க நாட்கள் அப்படின்றதையும் அந்த நாட்களில் நம்ம என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அல்லாஹ் தாலா தன்னுடைய வேதமான திருக்குரானில் சொல்கிறான், சில எண்ணப்படக்கூடிய நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள் அப்படின்னு. இதில் எண்ணப்படக்கூடிய நாட்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறது துல்ஹஜுடைய முதல் 10 நாட்களில் தான் அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், அந்த நாட்களில் நீங்கள் என்னை அதிகமாக திக்ரு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, துல்ஹஜுடைய இந்த முதல் 10 நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹான் அல்லாஹ் அப்படின்ற தஸ்பீகளை கொண்டு நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீரை நம்ம அதிகமாக சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இதை பெருநாள் அன்னைக்கு மட்டும் இல்லை, துல்ஹஜுடைய முதல் பிறையிலிருந்து நம்ம அதிகமாக இந்த தக்பீர்களை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி எந்நேரமும் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம மற்ற நாட்களில் செய்கிற அமல்களை விட இந்த நாட்களில் செய்கிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானதாக இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் மற்ற நாட்களில் செய்கிற அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்கிற அமல்கள் தான் சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே ஒரு நபர் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிஹாதை விட சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நபியும், ஆமாம், ஜிஹாதை விட சிறந்தது தான், ஆனால் எப்படிப்பட்ட ஜிஹாதை விட அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒருவர் தன்னுடைய உடைமைகள் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் போருக்கு தேவை அப்படின்னு எல்லாமே எடுத்துக்கிட்டு போருக்கு போகிறாரு. ஆனால் அதில் அவர் வஃபாத் ஆயிடுறாரு, தன்னுடைய உடைமைகள் பொருட்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறாரு அப்படின்னா அவர் இதை விட சிறந்தவர் அல்ல. அதாவது துல்ஹஜுடைய இந்த 10 நாட்களில் அமல்கள் செய்கிறாங்கல்ல, அவரை விட சிறந்தவர் அந்த ஜிஹாதில் வஃபாத்தானவர். ஆனால் மற்ற எல்லா மனிதர்களை விட சிறந்த அமல் செய்கிறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த துல்ஹஜுடைய முதல் 10 அமல் செய்தவர் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தாலா சூரத்துல் ஃபஜ்ரில் என்ன சொல்கிறான், வல் ஃபஜ்ரு வலையாலின் அஸ்ரு. அதாவது அல்லாஹ் வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, அடுத்து வலையாலின் அஸ்ரு அப்படின்னா 10 நாட்களின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தாலா சூரத்துல் ஃபஜ்ரிலையும் வல் ஃபஜ்ரு வலையாலின் அஸ்ரு அங்கே சொல்லக்கூடிய அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அந்த 10 நாட்களும் துல்ஹஜுடைய அந்த முதல் 10 நாட்கள் தான் அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. எப்படி ரமலான் மாதத்தில் இறுதி 10 அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கோ அப்படி அதே மாதிரி தான் இப்போது இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்குது. அந்த ரமலானுடைய இறுதி 10 இரவுகள் மிகவும் சிறந்தது. நம்ம அதில் அமல்கள் அதிகமாக செஞ்சால் அதிகமான கூலிகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த துல்ஹஜுடைய முதல் 10 பகல் ரொம்பவும் விசேஷமானது. இங்கே நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு. அப்போ நீங்கள் பகலில் செய்யக்கூடிய அமல்களே சிறந்தது எது? நோன்பு நோற்பது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகலெல்லாம் நோன்பு நோர்த்தவர்களாக இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அரஃபாவுடைய நாளில் மட்டும் இல்லாமல் 10 நாட்கள்லையும் நோன்பு நோற்கக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். இந்த அரஃபாவுடைய நோன்பை நம்ம நோற்பதுனால நமக்கு என்ன நன்மை அப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வருடத்தோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுது. நீங்கள் அரஃபாவுடைய நோன்பை நோற்பதுனால நீங்கள் முன்னாடி செஞ்ச ஒரு வருட பாவமும் இனிமேல் நீங்கள் செய்ய போகிற ஒரு வருட பாவமும் மன்னிக்கப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அரஃபாவுடைய நோன்பை நோற்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாத்துடைய 5 கடமைகளையும் உங்களால் நிறைவேற்ற முடியும். இந்த 10 நாட்களில் மற்ற எந்த நாட்கள்லையுமே 5 கடமைகளையும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. எப்படின்னா, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லலாம், நீங்கள் அதிகமாக
கொள்ளக்கூடியவங்களாக உங்களால் இருக்க முடியும். அடுத்து நீங்கள் நோன்பு நோற்கலாம். அதற்கான வாய்ப்பும் இந்த 10 நாட்களில் இருக்குது. அரஃபாவுடைய நாள் இருக்குது. இல்லை முதல் 10 நாட்களுமே நீங்கள் விருப்பப்பட்டால் நோன்பு நோற்று கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜக்காத்து, நீங்கள் அதிகமாக ஜக்காத் கொடுத்து இந்த நாட்களில் அதிகமான நன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹஜ்ஜு, இந்த நாட்களில் உங்களால் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியும். அப்போது இஸ்லாத்துடைய 5 கடமைகளையுமே இந்த ஒரு 10 நாட்களில் உங்களால் செய்ய முடியும். ஆனால் இப்போ ரமலான் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் லா இலாஹ இல்லல்லாஹ் கூற முடியும், நோன்பு நோற்கலாம், நீங்கள் வந்து ஜக்காத் கொடுக்கலாம், ஆனால் தொழுகலாம். ஆனால் என்ன ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஆனால் இந்த ஒரு 10 நாட்களில் உங்களால் இஸ்லாத்துடைய 5 கடமைகளையுமே நிறைவேற்ற முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அது எப்படிப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கணும் அப்படின்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கணும். நம்ம போயிட்டு வந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக இருக்கணும். ஏனோ தானோன்னு நம்ம போயிட்டு வராமல் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்படியான விதத்தில் நம்ம அமல் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள் அங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் துவா தான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க வந்து இப்போ அரஃபாக்கு போகிறாங்கன்னா துவா, மினாக்கு போகிறாங்கன்னா துவா, முஸ்தலிஃபாக்கு போகிறாங்கன்னா துவா, ஷைத்தானுக்கு கல் எறிஞ்சதுக்கு அப்புறமும் துவா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தவாப் செஞ்சதுக்கு அப்புறமும் துவா. ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க துவா தான். இப்போ வந்து ஷஃபா மர்வா கிடையில ஓடிட்டு அந்த இடத்துலையும் துவா, எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து துவா செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அவங்களுக்கு நிகராக அதிகமாக அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செஞ்சுட்டே இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எப்படி ஹஜ்ஜுக்கு வந்த ஹாஜிகள் செய்கிற துவாவை விட நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இப்போ அமைச்சு வைக்கல அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக அதுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் மற்ற நாட்களில் செய்கிற ஒரு தர்மத்தை விட இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அதிகமான நன்மையை உங்களுக்கு வாங்கி தரக்கூடியதாக இருக்குது. நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம வந்து தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதிகமாக தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளால் முடியும், நம்மளுடைய உடல் ஒத்துழைக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாமே தேவையுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மட்டும்தான். அப்போ நமக்கு தேவை இருக்குது அப்படின்ற கட்டாயத்தில் நம்ம நிச்சயமாக வல்ல ரஹ்மான்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதுவும் இந்த 10 நாட்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருக்குது, நம்ம செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நீங்கள் தஸ்பீஹ் தான் ஓதுறீங்களா, அல்லாஹ்வுக்கு இந்த நாட்களில் நான் ஓதுறது பிடிச்சிருக்கு, தஸ்பீஹ் ஓதுங்க, அதிகமாக ஓதுங்க. நஃபில் தொழுகிறீங்களா, அல்லாஹ் தஆலாக்கு மற்ற நாட்களில் நான் தொழுகிற தொழுகையை விட நான் இப்போ தொழுகிற தொழுகை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமாக அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விஷயத்தை விட்டதே இல்லையாம். என்னென்னா அவங்க வாழ்நாள் முழுவதுமே 4 விஷயத்தை செய்ய அவங்க தவறுனதே இல்லை. முதலாவது அரஃபாவுடைய நோன்பு, 2வது துல்ஹஜுடைய முதல் 10 நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு, 3வதாக ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து 3 நோன்புகள் நோக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. 4வது என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காயத்து சுன்னத் தொழுகுவது. இந்த 4 விஷயங்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் தவற விட்டதில்லை அப்படின்னு ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இதன் மூலியமாக இந்த நோன்போட முக்கியத்துவம் நமக்கு வந்து தெரியுது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் தஆலா உடல்லையும் உள்ளத்துலேயும் சக்தியை கொடுத்துருக்கான் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பை நம்ம நோக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜுடைய முழு நன்மையும் பெற்று அதன் மூலம் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நமக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நேரம் இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருங்க. இதன் மூலியமாக குர்பானியுடைய சிறப்பை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் இந்த வருடம் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குர்பானியும் ஏற்று அவர்களுக்கு அதற்குரிய நன்மையை கொடுத்தருள்வானாக. ஆமீன்.